ஸோ இப்போ 6வது மாடலில் கம்ப்யூட்டு. ஸோ கம்ப்யூட் பற்றி நம்ம தேரி அப்புறம் பார்ப்போம். ஸோ இப்போ லேப் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ லேப் 3 இன்ட்ரோடக்ஷன் டு அமேசான் EC2. ஸோ லேபை லோட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இது மாதிரிலாம் வராது, டைரெக்டாக உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ ஸ்டார்ட் லேப் கொடுத்துடலாம். ஸோ இந்த லேபில் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஸோ அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். ஸோ இந்த லேபில் அவங்க கொடுத்துருக்கிற டைம் கரெக்டாக பண்ணோம்னா 35 மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ப்ராக்டிக்கலாக அப்படி முடியாது, கொஞ்சம் டைம் தான் எடுக்கும். ஸோ லேபில் நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறத ஒரு டயக்ராம் மூலிமா கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம AWS லாகின் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரீஜியன், ஸோ விர்ஜினியா அப்படிங்கிற ரீஜியனுக்குள்ளே நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதுக்குள்ளே அவைலபிலிட்டி ஜோன், ஸோ நேற்றே நம்ம 2 ஜோனில் யூஸ் பண்ணியிருப்போம். US East 1A, US East 1B 2 செக்யூரிட்டி குரூப் க்ரியேட் பண்ணியிருப்போம். ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு ஜோன்லேயும் 2 செக்யூரிட்டி குரூப், ஒன்று ப்ரைவேட்டு இன்னொரு பப்ளிக். ஸோ அந்த ப்ரைவேட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் 1, ப்ரைவேட் 2, அதே மாதிரி பப்ளிக்கில் பப்ளிக் 1, பப்ளிக் 2ன்னு க்ரியேட் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ இங்கேயும் அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜோனுக்குள்ளே செக்யூரிட்டி குரூப் க்ரியேட் பண்ண போகிறோம். இங்கே யூஸ் பண்ண போகிறதும் EC2 வந்து வெப் சர்வராக தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இது கூட நம்ம எக்ஸ்ட்ரா VPC இதெல்லாம் ஆட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா இங்கேயும் ஆட் பண்ணுவோம். நம்ம இங்கே க்ரியேட் பண்ண போகிறதில்ல, நேற்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்க அந்த VPC எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நேற்று VPCயை க்ரியேட் பண்ணிவிட்டு வெப் சர்வரை அட்டாச் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம பண்ண போகிறது VPC ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சிட்டோம் லாஸ்ட் லேபில். அந்த VPCயை அப்படியே எடுத்து இங்கே அட்டாச் மட்டும் பண்ணுவோம், வெப் சர்வரை லான்ச் பண்ணுவோம். அவ்வளோதான் இங்கே வேலையே. ஓகேவா? ஸோ அது இல்லாமல் இங்கே எக்ஸ்ட்ரா என்ன பண்ண போகிறோம்னாக்கா இதெல்லாம் பண்ண போகிறோம். முதல்ல வந்து வெப் சர்வரை லான்ச் பண்ணிவிட்டு டெர்மினேஷன் ப்ரொடெக்ஷனை எனேபிள் பண்ணுவோம். ஸோ நம்ம இந்த லேபை பண்ணும்போது என்னெல்லாம் நம்ம இன்புட் கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல டெர்மினேஷன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பண்ண போகிறது EC2 க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வெப் சர்வராக கன்வெர்ட் பண்ணுவோம். கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த EC2வில் டெர்மினேஷன் ப்ரொடெக்ஷன். ஸோ டெர்மினேஷன் ப்ரொடெக்ஷன் அப்படின்னா ஸ்டாப் பண்ணும்போது, ஸ்டாப் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா, அதாவது பாஸ் பண்ணலாம், ஸ்டாப் பண்ணலாம், 2 பண்ண முடியும். அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதை டெலீட் பண்ணணும். ஸோ டெலீட் பண்ணாமல் விட்டோம்னா அதுக்கும் சார்ஜஸ் அப்ளிகபிள் ஆகும். ஸோ இங்கே டெர்மினேஷன் ப்ரொடெக்ஷன்னா யாருக்கு அக்சஸ் கொடுத்துருக்கோமோ அவங்க மட்டும்தான் அந்த பர்டிகுலர் EC2வை டெர்மினேட் பண்ணி டெலீட் பண்ண முடியும். அந்த ப்ரொடெக்ஷன் எனேபிள் பண்ணிட்டோம்னா யாருமே அதை டெர்மினேட் பண்ண முடியாது. நம்ம அதை க்ரியேட் பண்ணும்போது டெர்மினேஷன் ப்ரொடெக்ஷனை எனேபிள் பண்ணுவோம். ஸோ அது பண்ணி நம்ம செக் பண்ண போகிறோம். அடுத்தது அந்த EC2வை மானிட்டர் பண்ணுவோம். அதாவது நம்மளுடைய விர்ச்சுவல் மெஷினை மானிட்டர் பண்ண போகிறோம், எப்படி ஒர்க் பண்ணுதுன்ட்டு. அடுத்தது செக்யூரிட்டி குரூப்பை அதாவது மாடிஃபை பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம ஒரு 2 செக்யூரிட்டி குரூப் இருக்கும். வெப் செக்யூரிட்டி குரூப், டிஃபால்ட்டாக ஒரு செக்யூரிட்டி குரூப் இருந்தது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதுக்குன்னு புதுசாக ஒரு செக்யூரிட்டி குரூப்பை க்ரியேட் பண்ணுவோம். இல்லை இருக்கிறத மாடிஃபை பண்ணலாம், 2ல் எது வேணாலும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அந்த செக்யூரிட்டி குரூப்பை நீங்கள் சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் இங்கே இந்த வெப் சர்வர் HTTP அக்சஸை எனேபிள் பண்ணும். ஸோ அப்போ தான் வந்து அந்த வெப் சர்வர் நம்ம கொடுக்குற கண்டென்ட்டை டெலிவரி பண்ணும். ஸோ அதுக்கு கண்டிப்பாக ஒரு செக்யூரிட்டி குரூப்பை க்ரியேட் பண்ணோம். இங்கே மாடிஃபை பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க, நம்ம உள்ளே போகும்போது தெரியும் மாடிஃபை பண்ணுறோமா இல்லை புதுசாக க்ரியேட் பண்ணுறோமான்றது. அடுத்தது அமேசான் EC2 இன்ஸ்டன்ஸை ரீசைஸ் பண்ணுவோம். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம T2 மைக்ரோன்னு ஒன்று யூஸ் பண்ணியிருப்போம், ஞாபகம் இருக்கா? ஸோ அமேசான் AMI கொடுத்துட்டு அது கீழே
T2 மைக்ரோன்னு ஒன்று கொடுத்துருப்போம். ஸோ அந்த இன்ஸ்டன்ஸோட சைஸை மாடிஃபை பண்ண போகிறோம். அதோடைய ரேமு, ஸ்டோரேஜு, ஸோ இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். அது கூடவே ஸ்டாப் ப்ரொடெக்ஷனையும் எனேபிள் பண்ணுவோம். யாரும் ஸ்டாப் பண்ண முடியாத அளவுக்கு அந்த சர்வரை ஸ்டாப் பண்ணக்கூடாது. அதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்க போகிறோம். ஒரே ஒரு செக் பாக்ஸ் தான், அதை எனேபிள் பண்ணிவிட்டு அந்த ப்ரொடெக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அடுத்தது EC2 லிமிட்டு எவ்வளோ வரைக்கும் அந்த EC2 ஆப்ரேட் ஆகும், அதோடைய மேக்ஸிமம் லிமிட்டை வரைக்கும் எவ்வளோன்னு செக் பண்ண போகிறோம். கடைசியாக ஸ்டாப் ப்ரொடெக்ஷனை செக் பண்ணுவோம். இங்கே ஸ்டாப் ப்ரொடெக்ஷன் வந்து எனேபிள் பண்ணுறோம், அது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுவோம். அடுத்தது கடைசியாக EC2 இன்ஸ்டன்ஸை ஸ்டாப் பண்ணுவோம். நம்ம இங்கே டெஸ்ட் ப்ரொடக்ஷன் செஞ்சு பார்க்கும்போது ஸ்டாப் ஆகாது. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷனை டிசேபிள் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிவிடுவோம். ஸோ இவ்வளோத்துக்கும் தனித்தனியாக மார்க் உண்டு, 5 மார்க் கொடுப்பாங்க. ஸோ கடைசியாக நம்ம கிரேடில் வந்து 30, 35, 40 வந்தது இல்லையா, அதே மாதிரி இந்த ஒவ்வொரு போர்ஷனுக்குமே மார்க் உண்டு. இதை தான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம டாஸ்க் 1ல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அமேசான் EC2 இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான் இங்கே பண்ண போகிறது. அதை லான்ச் பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல கன்சோலுக்குள்ளே போகணும். EC2 டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணணும். EC2 டேஷ்போர்டுக்குள்ளே நம்ம விர்ஜினியா அப்படிங்கிற இந்த ரீஜனை சூஸ் பண்ணணும். ஒருவேளை ஆட்டோமேட்டிக்காக அந்த ரீஜன் வந்துச்சுன்னா விட்டுடலாம், இல்லைன்னா இந்த ரீஜனை சூஸ் பண்ணணும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ இப்போது எல்லாருக்கும் இந்த AWS ஐகான் க்ரீனில் வந்திருக்கும் இந்த லிங்க்கு. ஸோ இப்போ AWS லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும், டேஷ்போர்டு பேஜுக்கு போகும். ஸோ AWS மேனேஜ்மெண்ட் கன்சோலுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டாஸ்கில் பண்ண போகிறது EC2 இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ணணும். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, லான்ச் யுவர் அமேசான் EC2 இன்ஸ்டன்ஸ். ஸோ நம்ம சர்வீஸுக்குள்ளே போயிட்டு இங்கே போயிட்டு தேடணும்லாம் அவசியம் இல்லை. ஸோ EC2 அப்படிங்கிறத சர்ச் பண்ணுங்கள். EC2ன்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எலாஸ்டிக் கம்ப்யூட் க்ளவுடு ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு அவங்க பார்க்க சொல்லியிருக்கிறது இந்த ரீஜியன். ஸோ ரீஜியன் விர்ஜினியாவில் இருக்கா? ஏன்னா மற்ற எந்த ரீஜனில் இருந்தாலும் இந்த EC2 இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆகாது, ஆப்ரேட் ஆகாது. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், விர்ஜினியாவில் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வச்சாச்சு. இப்போது லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுக்கணும். அதுக்குள்ளே நம்ம இன்ஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணுவோம். இது ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல லான்ச் இன்ஸ்டன்ஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் வந்து வேகமாகலாம் போகலை, ஸ்லோவாக தான் போகிறேன். நான் செய்யும்போது நீங்களும் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வாங்க என் கூட. ஸோ லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுங்க. ஸோ இப்போது இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணக்கூடிய அந்த ஸ்டெப்லாம் வரும். ஸோ நேற்று வெப் சர்வர் 1ன்னு க்ரியேட் பண்ணியிருப்போம். இன்றைக்கி அவங்க அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வெப் சர்வர் அப்படிங்கிற நேம் கொடுத்துருக்காங்க. நேற்று வெப் சர்வர் 1ன்னு கொடுத்துருப்போம், இன்றைக்கி வெறும் வெப் சர்வர். இந்த நேம் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள். காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட். இப்போ பண்ணியாச்சா? ஸோ அடுத்தது என்ன பண்ணணும், ஸோ OS இமேஜ். ஸோ ஸ்டெப் 2ல் அப்ளிகேஷன் அண்ட் OS இமேஜ். நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண அதே இமேஜ் தான், அமேசான் மெஷின் இமேஜ். ஸோ அதுதான் செலக்ட் பண்ண போகிறோம். அதில் 2023 வெர்ஷன். ஓகேவா? ஸோ இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அமேசான் லினக்ஸ் தான் செலக்ட் ஆகிருக்கும். அதை அப்படியே டிஃபால்ட்டாக கண்டினியூ பண்ணுறோம். ஸோ இங்கே பாருங்கள், அமேசான் மெஷின் இமேஜ் 2023 கெர்னல் 6.1. ஸோ அதுதான் டிஃபால்ட்டாக இருக்கும், அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்க வேண்டியதான். அதே மாதிரி இங்கே ஆர்கிடெக்சர் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. இன்ஸ்டன்ஸ் டைப். ஸோ இன்ஸ்டன்ஸ் டைப் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ணியிருந்த அதே T2 மைக்ரோ. ஸோ T2 மைக்ரோவை திரும்ப நம்ம செலக்ட் பண்ணணும். இங்கே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள், T2 மைக்ரோ எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ T2 மைக்ரோவில் நமக்கு அலோகேட் பண்ணியிருக்கிறது ஃபேமிலி T2 1 CPU.
ஸோ அதாவது 1 கோர் தான் இங்கே இருக்குது. மெமரி அதாவது ரேம் வந்து 1 GB. ஸோ இதை செலக்ட் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது கீபேரில் அதே வாக்கி செலக்ட் பண்ணணும். ஸோ அது உங்களுக்கு ட்ராப் டவுனில் இருக்கும். அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி இங்கே பாருங்கள் வாக்கி. நம்ம ஏற்கனவே என்ன பண்ணியிருப்போம், பழைய லேபில் எடிட் பண்ணி டீட்டெயிலாம் கொடுத்துருப்போம். ஸோ இங்கேயும் அதே தான் இருக்கும். ஓகேவா? நெட்வொர்க் செட்டிங்கில் போய் எடிட் பண்ணுறோம். எடிட் பண்ணிவிட்டு விபிசியில் லேப் விபிசி. ஸோ இங்கே போய் நெட்வொர்க் செட்டிங் எடிட் கொடுத்துக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா விபிசியில் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா லேப் விபிசி இருக்கும். ஸோ எல்லாருக்குமே இருக்கா? ஸோ லாஸ்ட் லேபை முடித்தவங்களுக்கு முடிக்காதவங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம விபிசி செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல டிஃபால்ட் சப்நெட் பப்ளிக் சப்நெட் 1 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள், சப்நெட்டில் பப்ளிக் சப்நெட் 2ன்னு இருக்குது. இங்கே நம்ம பண்ண வேண்டியது பப்ளிக் சப்நெட் 1. ஸோ இங்கே தப்பு பண்ணிங்கன்னா இந்த லேபை கம்ப்ளீட் பண்ண முடியாது. அவங்க சொல்லியிருக்கிறதுபடி பப்ளிக் சப்நெட் 1 தான் சூஸ் பண்ணணும், 2வை சூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ பப்ளிக் சப்நெட் 1 செலக்ட் பண்ணியாச்சு. ஃபயர்வால் செக்யூரிட்டி குரூப், அதில் கிரியேட் செக்யூரிட்டி குரூப் கொடுக்குறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா எக்ஸிஸ்டிங்கை கொடுத்து நம்ம செலக்ட் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே கிரியேட் செக்யூரிட்டி குரூப் கொடுக்கணும். அதில் இந்த நேமில் செக்யூரிட்டி குரூப்பை கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ வெப் சர்வர் செக்யூரிட்டி குரூப் அப்படிங்கிறத நான் காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே போய் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபயர்வாலில் கிரியேட் செக்யூரிட்டி குரூப்பை அதில் டிஃபால்ட்டாக அதான் இருக்குது. அதில் செக்யூரிட்டி குரூப்போட நேம் வெப் சர்வர் செக்யூரிட்டி குரூப். இது இங்கே அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிஸ்கிரிப்ஷனில் செக்யூரிட்டி குரூப் ஃபார் மை வெப் சர்வர் அதையும் காப்பி பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல தப்பு பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த ஸ்டெப்பில் இந்த செக்யூரிட்டி குரூப்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த சப்நெட்டையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது மிஸ் மேட்ச் ஆகும், அவுட்புட் வராது. ஸோ கரெக்டாக இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ அடுத்தது ஸோ இன்பவுண்ட் செக்யூரிட்டி குரூப் ரூல். ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு லாஸ்ட் லேபில் இன்பவுண்ட் செக்யூரிட்டி குரூப் வந்து நம்ம அந்த ரூல் வந்து ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அதை வந்து ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நமக்கு இங்கே ஒரு ரூல் வந்து அப்ளை ஆகிருக்கும். நம்ம இதை அப்ளை பண்ணியிருக்க மாட்டோம். HTTP எனிவேர் IP4 தான் கொடுத்துருந்தோம் பழைய லேபில். இப்போ இருக்கிறது என்ன பண்ணுங்கள், இன்பவுண்ட் செக்யூரிட்டி குரூப் ரூலை ரிமூவ் பண்ணுங்கள். இதை நம்ம என்ன பண்ணுவோம், லேபோட கடைசி செக்ஷனில் திரும்ப இன்பவுண்ட் செக்யூரிட்டி குரூப் ரூலை ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ தேவையில்லை, அதனால் டெலிட் பண்ணியாச்சு. ஓகேவா? பண்ணியாச்சா? இன்பவுண்ட் செக்யூரிட்டி குரூப் ரூலில் வந்து இருந்த ரூலை ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டோரேஜ். இப்போ ஸ்டோரேஜில் பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்கிறது 8 GB டிஸ்க் வால்யூம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது இருக்கா அப்படிங்கிறத அப்படியே செக் மட்டும் பண்ணால் போதும். நீங்கள் பாருங்கள், கான்ஃபிகர் ஸ்டோரேஜ் 8 GB. 8 GBங்கிறது நம்ம கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா அதனுடைய டிஸ்க் வால்யூம், அதாவது ட்ரைவ். ஸோ நம்ம இதை தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ நம்ம லேபோட எண்டு செக்ஷனில் இந்த 8 GB அப்படிங்கிற இந்த ஸ்டோரேஜை சேஞ்ச் பண்ணுவோம். 16ஆவோ இல்லை 4ஆவோ இல்லை 2ஆவோ நம்ம இதை மாற்ற வேண்டியிருக்கும். ஓகேவா? ஸோ எப்படி இந்த ஸ்டோரேஜை மாற்றுறது அப்படின்னு நமக்கு தெரியணும். ஸோ அதனால் நம்ம இப்போதைக்கு டிஃபால்ட்டாக அப்படியே கண்டினியூ பண்ணுறோம்.
லேபோட லாஸ்ட் செஷனில் இதை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஓகேவா? அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ அட்வான்ஸ் டீட்டெயிலில் இங்கே பாருங்கள், நம்ம லேபோட அந்த டாஸ்க் ஒன்றுக்கு முன்னாடி நான் ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருந்தேன். அப்போது டெர்மினேஷன் ப்ரொடெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் இங்கே எனேபிள் பண்ண போகிறோம். ஸோ அட்வான்ஸ் டீட்டெயிலில் போயிட்டு அட்வான்ஸ் டீட்டெயிலை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா இங்கே நிறையா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் பண்ண வேண்டியது டெர்மினேஷன் ப்ரொடெக்ஷன். ஸோ டெர்மினேஷன் ப்ரொடெக்ஷனை எனேபிள் மட்டும் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ இதுக்கும் மார்க் உண்டு, பாயிண்ட்ஸ் உண்டு. நம்ம இதை எனேபிள் பண்ணிவிட்டு அந்த ப்ரொடெக்ஷன் எனேபிள் இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஸோ ரெண்டுத்துக்குமே பாயிண்ட் உண்டு. இதை கரெக்டாக பண்ணிவிடுங்க. ஸோ அட்வான்ஸ் டீட்டெயிலை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு டெர்மினேஷன் ப்ரொடெக்ஷன் எனேபிள் இருக்கான்னு செக் பண்ணிங்க. ஓகேவா? ஸோ இப்போ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணோம்னா யூசர் டேட்டா. ஸோ நேற்று நம்ம ஒரு யூசர் டேட்டா காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், அப்படியே இந்த யூசர் டேட்டாவை காப்பி பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். இங்கே முதல்ல வெப் சர்வருக்கான அந்த வெப் சர்வர் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணுறோம். அதாவது IIS சர்வர், இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் அப்படிங்கிற அந்த சர்வரை இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ சிஸ்டம் CTL. ஸோ இதுவும் அதை எனேபிள் பண்ணுறதுக்கான ஒரு கமாண்டு. அடுத்தது அந்த சர்வர் சர்வீஸை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட்டுங்கிற கமாண்டை கொடுக்குறோம். கடைசியாக இங்கே இருக்குது பாருங்கள், ஒரு HTML கண்டென்ட் இருக்குது. இதுதான் நம்மளுடைய வெப் சர்வர் டிஸ்பிளே பண்ண வேண்டிய கண்டென்ட். ஸோ இதில் என்ன பண்ணோம், ஹலோ ஃப்ரம் யுவர் வெப் சர்வர், இதுதான் அங்கே டிஸ்பிளே ஆக போகுது. ஓகேவா? இதை நீங்கள் வேரி பண்ணாலும் பண்ணிக்கலாம். HTML கண்டென்ட் தானே, நம்ம என்ன கொடுக்குறோமோ ஒரு ஹெட்டிங்குள்ளே என்ன கொடுத்துருக்கோமோ அதுதான் வந்து அங்கே டிஸ்பிளே ஆக போகுது. இதை அப்படியே நான் என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணி, ஸோ இதை ஃபுல்லாகவே காப்பி பண்ணி யூசர் டேட்டாவில் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்க்ரோல் பண்ணுங்கள், யூசர் டேட்டா பாக்ஸ் கடைசியாக இருக்கும், இதில் பேஸ்ட் பண்ணுங்கள். இதில் வந்து நீங்கள் உங்கள் நேமை கூட சேஞ்ச் பண்ணுறதா பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆக போகுது. ஸோ வேறு எதையும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஹெட்டிங்குள்ளே இருக்கிற இந்த கண்டென்ட்டை மட்டும் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் மேக்ஸிமம். ஸோ கடைசியாக லான்ச் பண்ண வேண்டியதான். ஸோ இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லா டீட்டெயிலும் சரியாக கொடுத்துருந்தோம்னா லான்ச் பண்ணிக்கலாம். ஸோ டீட்டெயில் சரியாக இருந்ததுன்னா EC2 இன்ஸ்டன்ஸ் கரெக்டாக லான்ச் ஆகிடும். ஸோ EC2 இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆகிடுச்சு. ஸோ நம்ம அடுத்தது பண்ண வேண்டியது, ஸோ வியூ ஆல் இன்ஸ்டன்ஸ் போயிட்டு வெப் சர்வர் லான்ச் ஆகிட்டு நம்மளுடைய டேஷ்போர்டில் இருக்காங்கிறத செக் பண்ண போகிறோம். ஸோ ஸ்க்ரோல் பண்ணுறோம், லெஃப்ட் சைடு, அதாவது லெஃப்ட் சைடு பாட்டமில், ஸோ ரைட் சைடு பாட்டமில் வியூ ஆல் இன்ஸ்டன்ஸ் இருக்குது. இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம க்ரியேட் பண்ண வெப் சர்வர் எங்கே ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இது என்னவா மாறணும், ஸோ ஸ்டேட்டஸ் செக்கில் 2/2 செக் பாஸ்டாக மாறணும். ஸோ அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஸோ இப்போ நமக்கு வெப் சர்வர் 2/2 செக் பாஸ் ஆகிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்பை ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இப்போது 2/2 செக் பாஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் பப்ளிக் IP4 DNS ஸோ கிளிக் பண்ணி வெப் சர்வர் லான்ச் ஆகுதான்னு நேற்று செக் பண்ணோம். ஸோ இன்றைக்கி என்ன வரும்னு நினைக்கிறீங்க, அவுட்புட் வருமா? வராது. ஸோ வரக்கூடாது, ஏன்னா நம்ம இன்பவுண்ட் ரூலை ஆட் பண்ணவே இல்லை. ஸோ இன்பவுண்ட் ரூலில் நம்ம இன்பவுண்ட் செக்யூரிட்டி ரூலை ஆட் பண்ணால் மட்டும்தான் அவுட்புட் வரணும். ஸோ இப்போ நான் வெப் சர்வரை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ டீட்டெயில்ஸில் போனீங்கன்னா
பப்ளிக் டிஎன்எஸ். ஸோ பப்ளிக் டிஎன்எஸ்ஸை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ cannot reach this பேஜ் தான் வரும். ஏன்னா நம்ம இன்பவுண்ட் ரூல் ஆட் பண்ணலை. ஸோ உங்களுக்கு ரிசல்ட்டு இதுதான் கிடைக்கும். ஸோ யாருக்காவது அவுட்புட் வந்துதா? ஸோ நம்ம அந்த HTML கன்னடில் கொடுத்த கன்னடு தான் ஆக்சுவலாக அவுட்புட்டில் வரணும். ஸோ இப்போ நம்ம இன்பவுண்ட் ரூல் ஆட் பண்ணாதனால வராது. ஓகேவா? ஸோ அது வந்து ரன்னிங்கில் இருந்தாலும் 2x2 செக் பாஸ் ஆகிருந்தாலும் வாய்ப்பு இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? டாஸ்க் 2ல் இன்ஸ்டன்ஸை நம்ம மானிட்டர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ணணும். ஸோ லான்ச் பண்ண என்ன பண்ணணும்? ஸோ ஸ்டேட்டஸ் செக்குன்னு ஒரு டேப் இருக்குது. எங்கே இருக்குது நீங்கள் பாருங்கள். ஸோ இங்கே தான் இருக்குது ஸ்டேட்டஸ் செக்கு. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சிஸ்டம் ரீச்சபிலிட்டி அண்டு இன்ஸ்டன்ட் ரீச்சபிலிட்டியை பாஸ் ஆகிருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ அதுக்கு இங்கே பாருங்கள் ஸ்டேட்டஸ் செக் இங்கே இருக்குது. நம்ம இங்கே போய் ஸ்டார்ட் தான் பண்ணுவோம். ஸோ இங்கே இருக்குமா டீட்டெயில் பக்கத்தில் ஸ்டேட்டஸ் செக்கில் சிஸ்டம் ஸ்டேட்டஸ் செக்கு பாஸ் ஆகிருக்கு, இன்ஸ்டன்ட் ஸ்டேட்டஸ் செக்கும் பாஸ் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா மெட்ரிக் அப்படின்னு இருக்குது. ஸோ மெட்ரிக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நார்மல் பிசியில் டாஸ்க் மேனேஜர்னு ஒன்று இருக்குமா? டாஸ்க் மேனேஜரில் என்ன பார்ப்போம் நம்ம? டாஸ்க் மேனேஜர் அவுட் பண்ணி காட்டுறேன். நம்ம லோக்கல் பிசியில் டாஸ்க் மேனேஜர் போனோம்னா நம்மளால் என்னெல்லாம் பார்க்க முடியும்? ஸோ இங்கே பாருங்கள், இதெல்லாம் பார்க்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா CPU எவ்வளோ லோட் ஆகிருக்கு, எத்தனை % லோட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். மெமரி அதாவது ரேம் எவ்வளோ லோட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஹார்ட் டிஸ்க்கு, இப்போ நம்ம ஈத்தர்நெட் அதாவது கேபிள் போட்டு கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது எவ்வளோ kbps எவ்வளோ mbps நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்னு பார்க்க முடியும். ஸோ நம்முடைய கிராஃபிக்ஸ் கார்டு யூசேஜை பார்க்க முடியும். இது எல்லாமே நம்ம லோக்கல் பிசியில் பார்க்க முடியும். இதே ஸ்டேட்டஸ் செக்கை வந்து நம்ம விர்ச்சுவல் மெஷின், இப்போ நம்ம யூஸ் பண்ண EC2ங்கிறது விர்ச்சுவல் மெஷின் தான். ஸோ இதில் எப்படி பார்க்குறதுனா இங்கே மெட்ரிக்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேட்டஸ் செக்கு கீழே மெட்ரிக்ஸ். ஸோ மெட்ரிக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே அதே மாதிரியே கிராஃபிக்கல் மேனரில் நமக்கு இங்கே பார்க்க முடியும். இது கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆப்ரேட் ஆகிருக்கு அதை பார்க்க முடியும். இன்னும் டீட்டெயிலாகவும் பார்க்கலாம். நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ எத்தனை நாளைக்கு அந்த டேஸா இயரா வீக்கா இதை சேஞ்ச் பண்ணி நீங்கள் ஸ்டேட்டஸை ஒரு கிராஃபிக்கல் மேனரில் செக் பண்ண முடியும். இன்னமும் டீட்டெயிலாக பண்ணலாம். அதுக்கு தனியாகவே ஒரு மானிட்டரிங் சர்வீஸே இருக்குது. ஸோ நம்ம ஆட்டோ ஸ்கேலிங் பண்ணும்போது அதை டீட்டெயிலாக பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம இதை செக் பண்ணிட்டோம். அடுத்து மானிட்டர் டேப்பில் இதை தான் என்லார்ஜ் பண்ணி பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்லார்ஜ் பண்ணுறதுனா இதுதான் என்லார்ஜ் பண்ணுறது. ஸோ என்லார்ஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு டேட்டா வேணும் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் 1 hour போடுறேன், 1 week கூட போடலாம். சேஞ்சஸ் ஒன்றும் பெருசாக இல்லை இதில். ஸோ இங்கே ஏதாவது காட்டுதா பாருங்கள். இந்த இடத்துல எனக்கு இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம 10:55 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டேட்டா எனக்கு இங்கே தான் இருக்குது.
தெரியுதா? ஸோ வெப் சர்வர் எப்போ லான்ச் ஆச்சு, ஸோ அந்த டீட்டெயில் எனக்கு காட்டுது. ஸோ அதே மாதிரி ஃபெயில் ஆகிருக்கான்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து ஸ்டார்டிங்கில் 2x2 செக் பாஸ் ஆகலை, ஃபெயிலு தான் இருந்தது. ஒரு 10-20 செகண்ட், ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் 2x2 செக் பாஸ் ஆச்சு. ஸோ அதை தான் நம்ம இங்கே பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இப்போ ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. அங்கே போனீங்கன்னா அவரோட வெப் சர்வரோட இன்ஸ்டன்ஸ் காட்டும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கணும், இதுக்கும் பாயிண்ட் உண்டு. இப்போ பார்த்தாச்சா? ஸோ இதை என்லார்ஜ் பண்ணதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்டேட்டஸ் செக்குள்ளே பார்த்துட்டோம். அடுத்தது மானிட்டரிங். ஸோ அடுத்த டேபு மானிட்டரிங் டேபு வந்தீங்கன்னா இங்கே CPU யூட்டிலைசேஷன் இங்கே பார்க்கலாம் பாருங்கள். இதையும் என்லார்ஜ் பண்ணி பார்க்கலாம். ஸோ CPU எவ்வளோ % லோட் ஆகிருக்கு. இப்போ நம்ம கண்ட்ரோல் ஆல்ரெடி கொடுத்து டாஸ்க் மேனேஜரில் பார்த்த மாதிரி இங்கேயும் நம்ம அதனுடைய யூசேஜ் பர்சன்டேஜை பார்க்க முடியும். ஸோ ஒவ்வொன்றையும் கிளிக் பண்ணி பார்க்கணும், இருக்கிற எல்லா கிராஃபையும் பார்க்கணும். ஸோ எவ்வளோ டேட்டா இங்கே யூஸ் ஆகிருக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 3.61 கிலோபைட்ஸ். ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.24 கிலோபைட்ஸ். ஸோ அந்த வேரியேஷனை பார்க்க முடியும். அதே மாதிரி நெட்வொர்க்கு இன்னு நெட்வொர்க் அவுட் இருக்குது, எல்லாத்தையுமே ஒரு முறை கிளிக் பண்ணி பாருங்கள், எல்லாத்துக்குமே பாயிண்ட்ஸ் உண்டு. ஸோ நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கியா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. ஸோ நெட்வொர்க்கு இன்னு பார்த்தோம், இப்போ நெட்வொர்க் அவுட்டு. அதே மாதிரி நெட்வொர்க் பேக்கெட்ஸ் இன்னு, ஸோ அதையும் இங்கே நீங்கள் பார்க்க முடியும். இன்னும் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மல்டிபிள் டேட்டாஸ் இங்கே இருக்குது. எல்லாத்தையுமே நீங்கள் 1 by 1 கிளிக் பண்ணி பார்க்கணும். ஸோ டீட்டெயில்டு மானிட்டரிங் இங்கே நீங்கள் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் கிளிக் பண்ணி பார்த்துருங்க. அதில் ஒவ்வொன்றிலையும் 5 மினிட்ஸுக்கு தான் அந்த டேட்டா ஆவரேஜாக கொடுத்துருப்பாங்க. 5 மினிட்ஸுக்கான டேட்டா அதில் இருந்திருக்கும். ஸோ அதை நீங்கள் 1 மினிட்டு கூட மினிமைஸ் பண்ணி பார்க்கலாம்.